அப்புறம் அங்கே நீங்கள் அவ்வளோ உன்னை கடமை இப்போ வீட்டுக்கு தானே போகிறேன். நீ லேட்டெல்லாம் இல்லை. உன்னை வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டு நான் பாட்டு இப்படி போயிடுவேன். நீ வாட்டி இப்படி போயிடலாம். டெய்லி எத்தனை மணிக்கு நீங்கள் 7 மணிக்கு வந்துடுங்க, சரியாக இருக்கும். ஃபீஸ் வந்து உங்களுக்கு அது நீங்கள் ஆஃபீஸில் கொடுத்தாலும் ஓகே, இங்கே கொடுத்தாலும் ஓகே. டெய்லி இதே டைம் நீ 7 மணிக்கு கம்பல்சரி. மண்டேலேருந்து மட்டும் கொஞ்சம் ப்ரோக்ராம் மாறும்னு நினைக்கிறேன். அது மட்டும் அந்த மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் தர்ஷு தெரிஞ்சு யாராச்சும் வராங்க, அது அப்படிலாம் பார்க்கக்கூடாது தர்ஷு. சிங்கம் படம் விவேக் மாதிரி வேலை செய்யக்கூடாது, சரியா? அந்த கண்ணாடி ஒரு செகண்ட் தான் பார்க்கணும் தர்ஷு. போகலாம், தேர்ட் கீர் போடுங்க. தேர்ட் கீர் போட்டுட்டு இப்போ அந்த மிரரை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்பீடை டக்குன்னு இந்த வண்டி பிடிச்சிடும், சரிங்களா? போகலாம். ஃபஸ்ட்டு கீரு செகண்ட் கீரெலாம் நீங்கள் அந்த மிரரை யூஸ் பண்ணி வண்டி ரைட் சைடு கொண்டு வரக்கூடாது. எதுக்கு அத்தனை தடவை அந்த கண்ணாடி முறைச்சிக்கிட்டே இல்லைன்னா ஒருத்தர் ஆட்டோக்காரர் வந்தார். அவர் வர ஒரு செகண்டில் அந்த ஆட்டோக்கார் வராரு. ஆட்டோக்காருக்கு மேலே 2 வீலர் வருதா என்ன எதுக்கு பூராத்தையும் கணிச்சிடணும். தேர்ட் கீர் போட்டுக்கலாம் தஸ், தப்பெல்லாம் கிடையாது தஸ். தோணிட்டால் செஞ்சிடணும் தஸ். போகலாம், போட்டேண்ணா தஸ். அப்புறம் தஸ் 2 தடவை கையை கொண்டு வந்துட்டு மேலே கொண்டு போகிறீங்க. இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுருங்க, நம்ம ஆஃபீஸில் நிறுத்திக்கலாம். ரிலாக்ஸ் பாட்டி போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாலேயே போய் நிறுத்திக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இங்கேயே நிறுத்திக்கலாம். சரி ஓகேண்ணா. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஃபீஸ் வந்து ஒரு 11 ஓகே, அதுவும் இஷ்யூ பார்த்து. தேங்க்ஸ். ஓகேண்ணா. இன்னும் சுத்தம் அந்த ஸ்டடி பண்ணிடுவோம். ஆமாம், நேரப்பா. இது பரபரப்பு இல்லாமல் போடுறா தம்பி. ஸ்பீடாக வேலை செய்யணும்னா அது ஸ்பீடாக அப்படி வேலை செய்யணும், பரபரப்பு இல்லாமல். இப்போ எப்படி விழுந்துச்சு நாள் அதுக்கு. ட்ராப் பண்ணு தஸ். இண்டிகேட்டர் போட்டு வரக்கூடாது தஸ். பின்னால் வண்டி வருது, கண்ணாடியை பார்த்து வரணும். இந்த கண்ணாடியில் அந்த வண்டியை தாண்டிடுமான்னு பார்த்து தான் உள்ளே போகணும். ஒன்று இங்கே நிறுத்துகிற மாதிரினா இண்டிகேட்டர் போடணும், இல்லை இந்த சந்துக்குள்ளே போகிறனா இண்டிகேட்டர் போடணும். அதை விட்டு இங்கேருந்து இந்த வண்டி ஓவர்டேக் பண்ணுறதுக்குலாம் இண்டிகேட்டர் போடக்கூடாது. நேராக போயிடலாம். கேஸ் பலூனில் இறங்காத.
இவங்கெல்லாம் பாவம். 3வது கேட் போட்டுக்கோ. அவங்களே காலைல 7 மணிக்கு எழுந்துச்சு ஸ்கூலுக்கு போகணுமே டென்ஷனில் எழுந்துச்சு போயிட்டு இருக்காங்க. லைட்டாக பிரேக் ஃபுல்லாக கிளச்சு. பொறுமடா மெதுவாடா. ரேஸுக்கு இது போறியா டேய் தாசு? ஏன்னா ரேஸுக்கு இது போறியா? இல்லை போறிய மெதுவா. ஜேகே நகர் உள்ள வருவோம்ல, அதுக்குள்ள வந்துடலாம். சரியா? ரைட்டில் போட்டுருவோம். இங்கே எக்ஸைட் விட்டு லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக வச்சு நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு கீர் போட்டு போகணும். நீர் கடைசி போய் லெஃப்ட்டு அடிக்கணும். எக்ஸேட்டரை மிதிக்கக்கூடாதுடா டே தம்பி. ஃபஸ்ட்டு திருப்பணும், வண்டியை ஸ்டடி பண்ணணும். இப்போ தான் எக்ஸேட் லைட்டாக டச் பண்ணணும், அதுவும் லைட்டாக தான் டச் பண்ணணும்.
ஏன் என்னாச்சு? நீ யாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, யாரை பார்க்கணும்? இல்லை பிரேக் ஆகிடுச்சு அதான் பார்த்தேன். நீ தான் கிளச்சையும் முடிக்க மாட்டேங்கிற, பிரேக்கையும் முடிக்க மாட்டேங்கிற. ஒரு வண்டி திருப்பணும், சைக்கிள்கார் ஒருத்தர் வராரு, நீ வாட்டுக்கு அப்படியே திருப்பினா ஒன்று அவர் மேலே இடிச்சிருவேன், இல்லை இந்த கல் மேலே இடிச்சிருவேன். வண்டி இங்கே இப்போ ரெட்டிப்பார் கல், அங்கே எவ்வளோ பெரிய கல் இருக்குன்னு இறங்கி வேணால் போய் பாட்டு வரியா? இப்போ இறங்கி வேணால் போய் பாட்டு சரி கல் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சும்மா பாட்டு அப்போ தெரியல. வேணும். இப்போ ஏதோ ஒன்று பிடிக்காம நீ வாட்டுக்கு திருப்பிட்டு அந்த எக்ஸைட் சைடு காலை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? ஓகே. போகலாம். நீ தான் பிரேக் பிடிக்கணும், கிளச்சை பிடிக்கணும், சந்துக்குள்ளே வண்டி ஓட்டுறோம், கவனமாக ஓட்டணும். எதையுமே பிடிக்காம பேனு திருப்பினா அப்போ நீ திரும்பி என்னையை பார்க்குற, ஏன்னா பிரேக் பிடிச்சிங்கன்னு லெஃப்ட்டு போகணும். ரைட்டு போகணும். நம்ம ரோட் எக்ஸைட்டர் எதுக்குடா மிதிக்கிற? செகண்ட் கியர் போட்டியா நீ? மாட்டி முக்கால் எக்ஸைட்லேயே இருக்குங்க பாரு. இப்போ எக்ஸைட் தான் மிதிக்கிற. நிதானமாக கிளச்சை பிடிக்கணும், பிரேக் பிடிச்சி நிதானமாக திருப்பணும் தாசு. எக்ஸைட்டை மிதிச்சு பிரயோஜனம் இல்லை தாசு. எக்ஸைட்டை மிதிச்சா வண்டி எங்கேயும் போய் இடிச்சிடும், டக்குன்னு குப்புற விழுந்துருவோம். அந்த வேலை செய்யக்கூடாது. இன்னைக்கு ரைட்டில் போட்டுருக்கோம். ஹார்ன் அடிக்கணும். கால்வாசி தான் கால் எடுக்கணும். ஃபஸ்ட்டு கிளச் இருந்தால் கால்வாசி, அவ்வளோதான். பிரேக் விட்டினா வண்டி போகும். திருப்பிக்கலாம். லைட்டாக எக்ஸிலேட்டர், செகண்ட் கியர். நான் லெஃப்ட்டு போகலான்னு சொல்லான்ட்டு இருந்தேன், நீ எக்ஸிலேட்டர் மிதிச்சேன், நேராக போ. லெஃப்ட்டு ஃபுல்லாக கிளச்சு. ரைட்டு ஆரம் அடிச்சிருக்கணும். சார் ஹார்ன் அடிச்சிருக்கணும். இங்கே ரைட்டில் போகணும். பணமாக ரைட்டில் எக்ஸிலேட்டர் எதுக்கு சார் இந்த மீதி மிதிக்கிறேன்? அர்ஜென்ட் வேலை இருக்கா சார்? லெஃப்ட் திருப்பி நேரம் வீட்டுக்கு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிஞ்சு போகலாம். ஹார்ன் அடிக்கணும், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும், மெதுவாக திருப்பணும். இல்லைன்னா இங்கேயும் ஒரு கல் இருக்குது, குருட்டாம்பாக்கில் வண்டி ஓட்டக்கூடாது. ஃபஸ்ட் கீர் போடு. கடைசி போய் ரைட்டு ஹார்ன் அடிக்கணும், செகண்ட் கியர் போகணும். ரெண்டு பக்கம் வழி இருக்குது. இங்கேருந்து ஒருத்தர் வந்தானா ரெண்டு வச்சு கூப்பிட்டு அங்கே இறக்கி விட்டுருவியா? ஹார்ன் அடிக்கணும், மெதுவாக வரணும். கட்ரோடு வருது, யார் எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது. சந்துக்குள்ள குழந்தை பிள்ளைகளாம் இருக்கும், டக்குன்னு ஓடி வந்து கீழே விழுந்துடும். என்ன பண்ணுவேன்? டிக்கெட் ரைட்டில் போட்டுக்கோ. ரைட்டில் போகணும். நான் ரைட்டு சொன்னேன், நீ லெஃப்ட்டு போட்டிருக்க. அப்படி ஃபுல்லாக கிளச்சு வெயிட் பண்ணணும். ஜாஸ்தி ஃபஸ்ட் கீர் போட்டு போங்க, போனாங்க. வண்டி இப்படி கோணையாக நிற்கிது தெரியுதா? இப்படி நம்ம ரோட்டில் வந்து அழகாக திருப்பி இருக்கணும். போனாங்க.
வெயிட் பண்ணுங்க, அந்த கார் வரட்டும். ஆமாம், திருப்பி திருப்பி போகலாம். இந்த எனக்கு பண்ணுறக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒவ்வொரு சிந்தனை இதை நான் பண்ணேன்னா அப்போ நீ என்ன கற்றுக்குவேன்? இண்டிகேட்டர் லிஃப்ட்டு போட்டுக்கோ. எக்ஸிலேட்டர் மிதிக்கிறது மட்டும் நான் சொல்லியே தரல, எக்ஸிலேட்டர் மட்டும் என் மிதிக்கிறேன். ஃபஸ்ட்டு கீர் போகலாம். அவ்வளோதான், வேறு கிலோ போகலாம். சூப்பராக லைட்டாக எக்ஸிலேட்டர், செகண்ட் கீர். அவருக்கு ஒரு ஹார்ன் அடிக்கணும். கால் எப்படி எடுத்துருக்கணும் தோசை? எப்படி எடுத்த தோசை? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்கக்கூடாது. லெஃப்ட்டு ஃபுல்லாக கிளச், லைட்டாக வெயிட் மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு திருப்பலாம். இப்படி இந்த கல்லை மேட்டில் ஏற்றிக்கலாம். திருப்பி நீங்கள் திருப்பி ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக அவ்வளோதான். ஸ்டடி பண்ணி லைட்டாக ஒரு தூக்கி, அவ்வளோதான். நியூட்ரு பண்ணி ஹேண்ட் பிரேக் லைட் எப்படி கிளச்சை பிடிச்சி ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிடுவோம், அவ்வளோதான். நான்